ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 1:8 நான் பாவி அல்ல, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்குள் என்ன பாவம் இருக்கிறது, அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அது பாவம்லாம் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் பாவிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நமக்கு பாவம் இல்லை என்று நாமளே வஞ்சிக்கிறா இருக்கக்கூடாது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் அறிக்கை செய்து அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலேயே பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் யார் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம்னால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை அண்டிக் கொண்டு நாம் வாழும்போது நமக்கு சத்தியத்தை அவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்படுது. அவரை நீ விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அதனால தான் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அப்போ சத்தியம் நமக்குள் இருக்காது. ஏனென்றால் அந்த சத்தியத்துக்காக தான் அவர் நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு நம்மளை அவருடைய ரத்தத்தை சிந்துதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். உலக மனுஷன் எங்கெங்கயோ போய் என்னென்னமோ தேடுகிறாங்க, பாவம் மன்னிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் எங்கே இருக்கின்றது உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியம் நம்மளை விடுதலையாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். உன் பாவம் மன்னிக்கப்படும். அவரிடத்தில் வரும்பொழுது பாவம் மன்னிப்பு நிச்சயத்தோடு இந்த பூமியில வாழ அவர் உதவி செய்வார். ஆண்டவரை அண்டிக்கொள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.